அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். பெரியவர்களுடைய ஹெல்த்து, உடன் இருக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகள், அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனம். கொடுத்த வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம். அதே போல் பல்லு, காது, மூக்கு, தொண்டை சிறிது கவனமாக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக குரு வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை குறைக்கும். வண்டி வாகனம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், வண்டி வாகனம் முதலீடுகள் டக்குன்னு கிடைக்கக்கூடிய ராசி யார்? ரிஷபம். ரிஷபத்துக்கு பழைய கடன்கள் பைசல், தாகாரகத்தில் ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணி இந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி, எதிர்பார்த்த இடங்களில் நல்லது. உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசி யார்? ரிஷபம். உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எது வந்தாலும் ஏற்றுக்கணும், யோசிக்கவே கூடாது. நல்லது டக்குன்னு நடக்கக்கூடிய ராசியில் எது வரும்? ரிஷபம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? ரிஷபம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய ராசி யார்? ரிஷபம். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் டக்குன்னு ஆரம்பிச்சிருங்க. எல்லா கணக்குகளும் கை கூடக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள், கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோருடைய தேகாரகத்தை அதிக கவனமாக பார்த்து கொள்வது பல விதத்தில் நன்மைகள் ஏற்படுத்தி தரும். உங்களுடைய இரத்த பந்தத்தில் மனமிட்டு பேசுங்கள். தொலை தூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலில் பேசுங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தான் பேசி அதை சார்ட் அவுட் செய்ய